முக்கியமான விஷயமா பேசணும் பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாடு காவல்துறை ரொம்ப ரொம்ப மோசம். எப்படின்னு கேட்குறீங்களா? போராட போனவங்கள அப்படி ஒரு மண்டபத்தில் அடைச்சி வைக்காங்க. அது எப்படி மண்டபத்தில் அடைச்சி வைக்கலாம்? ஆ? அவங்கள அப்படியே வீட்டில் கொண்டு பத்திரமா கொண்டு விட்டுட்டு, வீட்டில் கூட விடண்டா, விமான நிலையம் போக வேண்டியிருக்குன்னு வைங்க, விமான நிலையத்தில் கொண்டு பத்திரமா விட்டுட்டு, இல்லை இவங்க வந்திருக்கணும், அவங்க போராடியாச்சு அப்படின்னு சொல்லி டாட்டா காட்டிட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு மண்டபத்தில் அடைச்சி வைக்காங்க. முன்தடுப்பு நடவடிக்கை அப்படின்னு சொல்லி கைது பண்ணி மண்டபத்தில் கொண்டு அடைச்சி வைக்காங்க. யாருன்னு கேட்டீங்களா? நம்ம பிஜேபிக்காரங்களை தான். ஏன்னா நம்ம பிஜேபிக்காரங்க அதாவது வட மாநிலங்களில் இன்னும் இங்கே அவங்க சங்கி வேலைகளை முழுமையாக காட்டிடுவாங்க. இப்போ பாருங்க, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்புடைய கல்லறையில் போய் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே தங்கம் புதையல் எதுவுமே இருக்கு அப்படின்ட்டு தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய விஷயங்களை சொல்லிவிட்டாங்க. தேர்தல் காலத்தில் மகளிருக்கு உரிமை தொகை கொடுப்போம், தமிழ்நாட்டில் கொடுக்காங்களே அதே மாதிரி உரிமை தொகை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம்னு சொல்லிவிட்டாங்க. ஆனால் எதையும் கொடுக்க முடியாமல் ஆட்சி திவாலாகிவிட்டு இருக்கு. அப்போ நம்ம அவுரங்கசீப்பு எதையாவது புதைச்சி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, அப்போ அதில் போய் தோண்டி நம்ம இடத்தையாக கண்டுக்கிடுவோம் அப்படின்னு 300 ஆண்டுக்கு முன்னாடி செத்து போன மனிதன் ஜமாதியில் போய் தொலைச்சிக்கிட்டு கிடக்காங்க. யார்? பிஜேபி. அந்த அளவில் நாகரிகமாக அவங்க எவ்வளவு கலவரம் பண்ண முடியுமோ, இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை எவ்வளவு கொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கொலை செய்து தன்னுடைய கட்சிகளை வளப்படுத்துவது ஸ்ட்ராங் பண்ணுவது எல்லாமே அவங்களுக்கு கைவந்துக்கலாம். ஆனால் பாருங்கள், தமிழ்நாட்டில் அது முடியாது. ஏன்னா இங்கே இருக்கவங்க பெரியாரை தெரிஞ்சவன். ஆமாம், பெரியார் எப்படியாவது இங்கே பிறந்து விட்டார்ல, தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்தார் இல்லை, அதனால பெரியாரை தெரிஞ்சவன். பெரியார் அவருடைய கொள்கைகள் அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ காதுவழி செய்தியாரு அவன்கிட்டவன். எல்லாரும் மனுஷன்தான். அதனால் நம்ம இந்த துவேஷம்லாம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, சச்சரவு பண்ணக்கூடாது, ஒழுங்காக இருக்கணும், உருப்படியாக இருக்கணும், படிக்கணும் முன்னேறணும், படிக்கணும் முன்னேறணும், படிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிற குறிக்கோளை பெரியார் திணிச்சு வச்சிருக்காரு. அந்த திணிச்சு வச்சிருக்கிறத எடுக்கிறதுக்கு சங்கிகள் எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. புதுசாக ஆட்களை இறக்குவாங்க, அதுவும் தற்கூரியாக இறக்கி போடுறாங்க. அந்த காலத்துல இருந்தே இருக்காங்க, தற்கூரிகளாக இருக்காங்க. அந்த காலத்தில் மாப்போசி காலத்தில் இருந்தே சங்கிகள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ மாப்போசிகளை தலைவர்களாக கொண்டாடக்கூடிய பாலியல் பொறுக்கி சங்கிகள் இருக்கத்தான் செய்தாங்க. மணியரசன், இந்த பிறகு அப்புறம் சீமானுக்கு கீழே இன்னும் அடிப்பொடிகள் நிறைய இருக்குது. சாதிய வன்மம் பிடிச்ச சங்கிகள். இப்போ யுவராஜ்ன்ட்டு ஒருத்தன் வந்தான்ல, நாடக காதல்னு சொல்லி கோகுல்ராஜுங்க ஒரு இளைஞனை, அவன் எத்தனை கனவு கண்டிருப்பான், அந்த இளைஞனை கொன்று புதைத்த, அதாவது கொடூர கொலை செய்த அந்த மாதிரி வெறி பிடிச்ச சங்கிகள்லாம் இருக்காங்க. ஆனாலும் பாருங்க, வட மாநிலமாய் அடிச்சுக்கிட மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டு சாக மாட்டாங்க. அதனால நம்ம பாரதிய ஜனதா வச்ச அந்த நம்ம அலப்பறைகள் என்ன பண்ணுதுன்னா, எப்படி ஆகிலும், ஆமாம், எதையாவது சொல்லி இந்த ஆட்சியை கவுத்து பண்ணும். 1000 கோடி ஊழலுங்க, கொஞ்சமாக ஊழல், பெரிய பெரிய ஊழல், 1000 கோடி ஊழல். அதுவும் மதுபானத்தில் ஊழல். எப்போ ஊழல்? அது அதிமுக ஆட்சியில் 2016 நடந்த ஊழல். சரி, இப்போ என்ன தோன்றுதோ அப்போ ஊழலை இப்போன்னு சொன்னா தானே இப்போ இருக்க மந்திரிகளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ 1,76,000 கோடி 2G ஸ்பெக்ட்ரம் ஏல முறைகேடு. ஆமாம், அதில் 1,76,000 கோடி ரூபாயை நம்ம ஆராசா இருக்கார்ல, ஆராசா, அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டார். இது சாதாரணமாக வைக்க முடியுமா முடியாதான்னு கேட்கக்கூடாது, வச்சுக்கிட்டு வந்துட்டாரு. ஆமாம், 1,76,000 கோடி ரூபாயை பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சொருகிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார்.
ஓச்சா மனுஷன் 1,76,000 76,000 கோடியை கொண்டு போயிட்டாரு. ஆமாம், பெரும் ஊழல், மகா ஊழல் அப்படின்னு எல்லாரும் மண்டையை போட்டு ஒருத்தர் ஒரு தரித்திரம் பிடிச்சவர் இருப்பாங்கல்ல, அவன் பேர் என்னவர், அண்ணா ஹசாரே, அண்ணா ஹசாரே, அண்ணா அண்ணா பாரு, கசாரே பாரு. அந்த கஷ்மாலம், அந்த கெஜ்ரிவால் கஷ்மாலம், யோ நல்லா பாருங்க, கெஜ்ரிவால்லாம் நாட்டுக்கு தேவையில்லாத ஆள். நான் ஆரம்பத்தில் இருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கவலைப்பட மாட்டிய. அவங்க என்னத்தையோ பண்ணிட்டான்னு நினச்சிக்கிட்டு கூட்டணிக்கு வேணுங்க, காங்கிரஸ் கூட்டணியில் கெஜ்ரிவாலை சேர்த்துக்கிட்டுங்க. காங்கிரஸ் நிச்சயமாக கெஜ்ரிவாலை சேர்த்து கொள்ளக்கூடாது. அதுதான் காங்கிரஸுக்கு நன்மை பயக்கும். இருக்கட்டும் படுங்க. இந்த கெஜ்ரிவால், பிறகு இந்த பாபா ராம்தேவ், இவங்கெல்லாம் இருந்து ராம்லீலா மைதானத்தில் போராட்டம்னு பண்ணி இந்த பத்திரிகைகள், பார்ப்பார பத்திரிகைகள் எல்லாம் 1,76,000 கோடின்னு அப்படியே பூஜ்ஜியத்தை போட்டு நீளமாக தலைப்பு செய்தியாக போட்டான்னா நீளமாக அந்த எத்தனை காலத்துக்கு இருக்கோ அத்தனை காலத்தையும் மொத்தமாக அடைச்சி வச்சுக்கிட்டு 1,76,000 கோடின்னு போட்டு மக்களை மிரள வச்சு, அப்படியே மிரள வச்சு திமுக ஆட்சியையும் கவுத்தாச்சு, ஒன்றியத்தில் காங்கிரஸ் ஆட்சியையும் கவுத்தாச்சு. ஆமாம், பிஜேபி ஆட்சி கட்டிலுக்கு வந்து 3வது முறையாகவும் ஆட்சி கட்டிலுக்கு வந்தாச்சு. ஆனால் சொன்னதை எதையாவது பிஜேபி நிறைவேற்றிருக்கா? இல்லை ஊழலே பண்ணாமல் இருந்துட்டா பிஜேபி? ஐயா, ஜிஏஜி அறிக்கையே சொல்லுது, மத்திய தணிக்கை குழுவே, அரசுடைய தணிக்கை குழுவே 7,5 லட்சம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு, 7,5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லுது. அதேமாதிரி ஸ்பெக்ட்ரம், 5G ஸ்பெக்ட்ரமில் 3,5 லட்சம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அதெல்லாம் எங்கே கொண்டு வைக்க? இப்போ எது நம்ம மோடிஜி ஆட்சியில் ஊழல். பிறகு தார் சாலை, அந்த என்ன துவாராக சாலை, தார் சாலை போடுறதுக்கு அதில் ஒரு கிலோமீட்டருக்கு 18 கோடி ரூபா ஆகுன்னா அவங்க 256 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ஒரு 40,000 கோடி எவ்வளோ ஊழல், அந்த மாதிரிலாம் ஊழல் நடந்திருக்கு. இதை விட பெரிய விஷயம்லாம் ஒன்றும்லாம் இல்லை பாருங்க. இப்போ திருச்சி விமான நிலையம் இருக்குல்ல, அதை அதானிக்கு கொடுக்கணுன்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா அதானி ரொம்ப பசியாக இருக்கார்ல, அவருக்கு என்ன தேவை போடணும்ல வயிற்றுல, அதுக்காக வேண்டி திருச்சி விமான நிலையத்தை அதானிக்கு தேவை கொடு, கழுவு போட்டு படித்து போட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டு அந்த விமான நிலையத்தையும் யாருக்குன்னு 12,720 கோடி ரூபாய்க்கு யாருக்கு? அதானிக்கு தான் கொடுத்தா. இது கவர்மெண்ட்டு, கேரளா கவர்மெண்ட்டு எங்களுக்கு கொடுனுச்சு, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டோமா? ஒன்றிய தாழ்ந்த கட்சியில் எப்படி கொடுக்க முடியும்? அதானி கொடுத்துருவோம். அதானி கொடுத்தா சும்மா கொடுக்கக்கூடாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மொத்த தொகையும் கடனாக கொடுக்கும். கடனாக கொடுத்துட்டு ஒரு 3 மாதத்தில் வராக்கடன் போட்டு தள்ளுபடி அப்படின்னு பண்ணும். காதல் ஏறாது, நமக்கு எங்கே யாரும். அதெல்லாம் பெரிய பெரிய கோடிகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா நாம் தெருக்கோடியில் இருக்கோம், நமக்கு என்ன தெரியும், அதை பற்றி பேசலாமா அப்படிமோ. பங்குச்சந்தையில் ஊழல் அது ஒரு 7,5 லட்சம் கோடி. சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா, பாப்பார் அம்மா, அவங்க ஒரு சேமையாக ஒரு ஊழல் பண்ணிட்டாங்க. இப்போ மாதவி புச்சின்னு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களும் அதுவாக ஊழல் பண்ணி ஏதோ முடிஞ்சது. அப்புறம் பிஎம் கேர் ஃபண்டு, அதாவது பிரதமர் நிதி, அதில் யாருக்கு என்ன செலவு பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, அது தெரியாது. டாடா குழுமத்துக்கு ஒரு 30,000 கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணிச்சு ஒன்றிய அரசு. அவர் ஒரு 1,500 கோடி ரூபா பிஎம் கேர் ஃபண்டுக்கு கொடுத்தாரு இந்த கொரோனா காலத்தில். ஆனால் பாருங்க, அந்த மாதிரிலாம் கொடுத்தாலும் எந்த கணக்கும் இல்லை. அந்த கணக்கெலாம் தகவல் உரிமை சட்டத்திலையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது அரசுக்கு அப்பாற்பட்டது, அது பிஎம் கேர் ஃபண்டு. பிறகு பாருங்க, உலகம் பக்கம் மோசடி எப்படிலாம் பண்ணணும்னோ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? எங்கள் பிஜேபிக்கு தான் தெரியும். உலகம் பக்கம் மோசடி எப்படி பண்ணணும்னு பிஜேபி தெரியும். தேர்தல் பத்திர ஊழல். ஆமாம், தேர்தல் பத்திரம் வாங்கி நீங்கள் எத்தனை 1000 கோடிக்கு வேணாலும் பத்திரத்தை வாங்க, அந்த கட்சிக்கு பத்திரத்தை வாங்க. யாருக்கு வாங்குவாங்க? எல்லாம் பிஜேபிக்கு தான் வாங்கி வாயில் போடணும். அப்படி அது சட்டப்பூர்வமாக ஊழல் பண்ணுது. எப்படி அப்படிங்கிறத அறிஞ்ச அதை செயல்படுத்துகிற ஒரே கட்சி பாரத்
மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். இப்போ இந்த 1000 கோடி ஊழல்ச்சதாகல, அது தமிழ்நாடு டாஸ்மாகில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு பரிந்துரை பண்ணி மேல் அதிகாரிகள் அது மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னம்போ நிறுவனத்தை கையாளுத அதிகாரிகளும் நிறுவனத்தினுடைய அமைச்சர், துறை அமைச்சராக இருக்கிற அமைச்சரும் முதலமைச்சரும் ஊழல் பண்ண மாதிரி அமலாக்கத்துறை ஒரு செட்டப் செய்து அந்த செட்டப்பில் கட்டப்பாக மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட வச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு மேக்கப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இந்த போராட்டம், பயங்கரமான போராட்டம். நமக்கு இன்னொரு விஷயம் விளங்கவே இல்லை. பிஜேபியினுடைய ஊழல் நிறையா இருக்குது, இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் விளங்கு, ஒரு சின்ன விஷயம்னு வைங்களேன். இப்போ இந்த ரயில் பெட்டி வந்தே பாரத்து, அந்த பாரத்து, இந்த பாரத்துங்காங்கல்ல, அதுக்கு ரயில் பெட்டி தயாரிக்கிறதுக்கு ஐசிஎஃப்ன்ட்டு இந்திய ரயில்வே துறையே ரயில் பெட்டி தயாரிச்சு, அது தயாரித்து ஐயா டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலலாம் தயாரித்து அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா யார்கிட்ட கொடுத்துருவாங்க, ரயில்வே துறைக்கே கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ரேட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு 70 கோடி ரூபாய்க்கு. இப்போ அதே ரயில் பெட்டியை தயாரிக்கிறது இந்திய அரசு நிறுவனம் தான். ஆனால் அந்த ரயில் பெட்டியை ரயில்வே துறை வாங்குறது யார்கிட்ட வாங்குது? தனியார்கிட்ட வாங்குது. தனியார்கிட்ட ஏன் வாங்குது? தயாரிக்கிறது இந்திய அரசு நிறுவனம் தானே, தனியார்கிட்ட போய் ஏன் வாங்குது? அது என்ன கணக்கு? அது தனியார் மயமாக்கலா இல்லை ஊழல் மயமாக்கலா? தனியார்கிட்ட எவ்வளோக்கு வாங்குது தெரியுமா? 120 கோடி ரூபாய்க்கு ஒரு ரயில் பெட்டியை 120 கோடி ரூபாய்க்கு வாங்குது. தயாரித்து கொடுக்குற நம்ம ரயில்வே, நம்ம இந்திய நிறுவனம், அரசு நிறுவனம் 70 கோடிக்கு தான் அந்த தனியார் தூக்கி, அந்த தனியார் ஊடே 120 கோடி ரூபாய்க்கு ரயில்வே துறைக்கு விற்காரு. ஊடே இருந்து 50 கோடி ரூபா லாபம் பார்க்காரு. இது ஊழல்ல வருமா இல்லை ஊதுகுழல்ல வருமா? தெரியவே இல்லை, புரியல. சரி, நம்ம முக்கியமான மேட்டருக்கு வந்துடுவோம். நம்ம இப்போ இந்த ஊழல் கதையெல்லாம் சொன்னால் கூட புரியாமல் நிறையா பேருக்கு இருக்கும். ஏன் இப்போ திமுகவுக்கே அது புரியாது. ஏன்னா இப்போ பிஜேபியினுடைய ஊழலை பட்டியல் போட வேண்டியவங்க, தெருவுக்கு தெருவு பேச வேண்டியவங்க திமுககாரங்க தான். அதெல்லாம் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பேச நேரம் இல்லை. அவங்க பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு மாவட்ட செயலாளராக இருந்தாலும் வட்ட செயலாளராக இருந்தாலும் இல்லை எந்த செயலாளராக இருந்தாலும் அவங்களுக்கு பதவி சுகம். சாதாரண ஒரு கலைக்கழக செயலாளராக இருந்தால் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும். அங்கங்கே குளத்தில் மண்ணாண்டல்னா அதை வாயில் போட்டுடலாமா, இப்படி தான் பறந்துக்கிட்டு அலைதாங்க. உண்மைதான். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, காற்று எப்போதும் நம்ம பக்கம் வீசணும்லையே, அப்போ தானே நீ எப்போதும் தூட்டிக்கிட முடியும். அதை விட்டுட்டு காற்றே வீசாத அளவில் பண்ணிடுவோம் போலுக்க அப்படின்னு நம்மளமாய் பொதுவில் இருக்கவங்க கேட்க வேண்டியிருக்கு. கேட்போம். தலைமைக்கு எட்டாது, தலைமைக்கு எட்டாது. ஏற சொல்ல அம்பளம் யாருமா ஏறாது இல்லை, அதான் எட்டாது. இப்போ பாருங்கள், 1000 கோடி ஊழல் டாஸ்மாகில் ஆட்சியை கலைக்க வேண்டும், அதில் ஆட்சியை அகற்ற வேண்டும். நாங்கள் 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு பாரதிய ஜனதா முறுக்கிக்கிட்டு போராட்டத்தில் இறங்கிட்டு, எங்கள் ஐயா எச்சராஜா இருக்கார்ல, எச்சராஜா அவரை கைது பண்ணா, ஹே நான் இந்த வண்டியில் ஏற மாட்டேன், நாய் பிடிக்கிற வண்டியில் நான் ஏற மாட்டேன் அப்படின்னு அவர் அடம் பிடிக்கார். ஏன் அவர் அந்த வண்டியில் ஏறினா தான் என்னையா, நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற மாட்டேன்னு எதுக்கு அடம் பிடிக்காரு? அவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்காரு. நிறைய வெறி நாய்கள் அங்கங்கே கிடக்கு, அதை சீக்கிரமாக பிடிச்சி அப்புறப்படுத்துங்கய்யா. அவன் இந்த சமூக ஆர்வலர்ன்ட்டு கோணக்களை கிண்டிக்கிட்டு அதிகாரிகள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க, நாய்கள் பிள்ளைகளை கடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறத மறைமுகமாக சுட்டி காட்டுறதுக்கு தான் நாய் பிடிக்க வேண்டின்னு சொல்லியிருப்பாரோ என்னமோ போலீஸ் வாங்கினத்தை, நமக்கு தெரியல. பிறகு இன்னொருத்தர் அஸ்வத்தாமன் ஒருத்தர், இவனை ஒன்றுக்கு இருக்க வந்தவியா, ஒன்றுக்கு தான் இருக்க வந்தேன்,
வீடியோ போடணுமா, போட்டு காட்டுன்னு காட்டுவோம். இருக்கு வீடியோ. ஒன்றுக்கு தானே வந்தேன், நீங்கள் என்னெல்லாம் போய் பிடிக்காங்க அப்படின்னு அவன் பிள்ளைத்துக்கிட்டே வழக்கறிஞர் வாய்கிலேயே பேசுவான். அவன் திருநெல்வேலிக்கும் தென்காசிக்கும் வாய் அவ்வளவு கிளியும் அந்த அளவில் பேசுவான். அவன் நீ சொல்கிறான் ஒன்றுக்கு இருக்க வந்தேன்னு ஓட்ட முடிக்க பார்க்கான். 6 மணிக்கு மேலே இன்னும் 5 மணிக்கு மேலே எப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு நம்ம அண்ணாமலை கொதிக்கார். அண்ணாமலை கொதின்னு கொதிக்கார். எப்படி வைக்கலாம், ஏன் வைக்க, எங்களுக்கு எதுக்கு வைக்கிய? ஆமாம், நான் 3 விமானத்தை தவற விட்டுட்டேன். நான் ஊருக்கு போகணும். போலீஸ் தடுப்பு நடவடிக்கையில் கைது பண்ணியிருக்கு. உங்கள் மேலே ஒரு வழக்கை பதிவு பண்ணி அப்படியே கோர்ட்டில் ஏற்றி அப்படியே கூண்டில் அடைப்போமா அப்படின்னு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா நீ வந்து வாய்க்கிலேயே பேசுதில்ல, சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க வச்சுருவோம் அப்படின்ட்டு. அப்போ ஓரளவு உங்களை கொஞ்சம் தண்ணி காட்டலாமா அப்படின்னு ஆலோசனை ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் முன்ன பின்ன ஆகும். சரி, விடுதலை பண்ணி தொலைப்போன்னா முன்ன பின்ன விடுதலை பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு டாஸ்மார்க்கை தான் 5 மணிக்கு அழைச்சாச்சா, எங்களை அதுக்கு பிறகு ஏன் வச்சிருக்கிய அப்படின்னு அண்ணாமலை கொதிக்க பார்த்தா, அரெஸ்ட்னா எவ்வளோ நேரம் இருந்தாங்கடா, நீ மக்களுக்காக போனேன்னா இருக்க வேண்டியதானே, ஏன் இருக்க முடியல? ஒன்றுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் இடம் வச்சுருப்பாங்க, அதுக்கெல்லாம் இடம் இல்லாமலாம் அதெல்லாம் இருக்கும். அதை விட பாருங்க, எங்கள் வானதி அக்கா, ஐயோ வானதி அக்கா, நான் டீம் பார்ட்னர், டீமோட போய் சேர்றேன் அப்படிங்காங்க. போலீஸ் யூ அண்டர் அரெஸ்ட் 172 ப்ரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்ட்டு அவர் சொல்லுதாரு. அக்காளுக்கு மிரட்சி, லாயர் தான் இருந்தாலும் மிரட்சியில் நானா டீமில் போய் அரெஸ்ட் ஆகுதுன்னே, ஏன் இன்னும் இங்கே வச்சு அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஆனால் பாருங்கள், எங்கள் தமிழிசேக்கா தான் கூதின்னு கொதிக்காங்க. ஏன் கொதிக்காக, எதுக்கு கொதிக்காக அப்படின்னு பார்த்தா, அரெஸ்ட்டு பண்ணி மண்டபத்தில் வச்சுட்டேலாம் எப்படியோ வேர்த்து விறுவிறுத்துருக்கு. வெயில் வேறு தாக்கம். ஆனால் அதுக்காக இப்போ சாயங்காலமெல்லாம் தாக்கம் இருக்காது, அவங்க நிழலில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் ஒரு காத்தாடி எல்லாம் ஒரு ஏசி வசதி செய்து கொடுக்கலாம்ல, ஏன் அதை கொடுக்கக்கூடாதா? இந்த தமிழிசேக்காவுக்கு வேர்த்து விறுவிறுத்து அந்த மேக்கப் கலைஞ்சி போச்சு. அக்காவுக்கு வயசு இருக்கும், அது வேறு விஷயம், அது எங்கள் அக்கா, அதை எங்கள் அக்காவை குறை சொல்ல முடியாது. ஆனால் மேக்கப் கலைஞ்சி அக்கா பனையும் நானும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்த உடனே அக்காவுக்கு கோபம் தாங்க முடியல. என்ன ஆட்சி நடக்கு, என்ன சட்டம் நடக்கு பாருங்க. நாங்க ஊழல் செஞ்சோமா? அதாவது நாங்க ஊழலை தட்டி கேட்கறதுக்காக பிரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தடுப்பு நடவடிக்கையில் எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு 6 மணி வரைக்கும் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை சாப்பிட்டோம். நாங்க என்ன கொடுத்தாங்களோ அதை நாங்க குடிச்சோம். நாங்க எந்த டிமாண்டும் பண்ணல. ஆனா 6 மணிக்கு மேல 6:15 வரைக்கும் நான் பொறுத்திருந்தேன். 6:15 வரைக்கும் இருந்தேன். 6:15க்கு மேலே பெண்கள் அதிகமா இருக்காங்க. அவங்களை விடுங்கன்னா என்ன, விடலைன்னா என்ன அர்த்தம் நான் கேட்கிறேன். அப்ப என்ன அடக்குமுறை இங்க நடக்குது? என்ன அடக்குமுறை நடக்குது நான் கேட்கிறேன். 6 மணி வரைக்கும் அமைதியா இருந்தோம். பெண்களை வச்சுக்கிட்டு நான் அமைதியா இருந்தேன். உங்க முன்னாலே ஒரு பெண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. கொதின்னு கொதிச்சு எங்களை இவ்வளவு நேரம் வைக்கலாமா, இப்படி வைக்கலாமா? ஒரு பெண்ணு மயக்கத்தில் விழுந்துட்டாங்க. அந்த பெண் மயக்கம் போட்டு விழுந்த கதையை பாருங்களேன். ப்ளூ டிஷர்ட்டுக்காரன் நைஸாக அந்த அம்மாட்ட பேசினான். நல்லா உத்து அந்த வீடியோவை கவனிங்க, உத்து கவனிக்க வேண்டிய வீடியோ அது. அந்த ப்ளூ டிஷர்ட்டு போட்டவன் அந்த அம்மாட்ட பேசினான். அந்த அம்மா தலையில் பூலாம் வச்சுருக்கு. ஆமாம், அவங்ககிட்ட காது கொடுத்து கேட்க, அவன் பேசுறதுக்கு அவனும் முன்ன இழுத்து நின்று பேசுதான், காது கொடுத்து கேட்கு, நல்லா பேசுதவ. பிறகு தன்னுடைய சேலையெல்லாம்
கிளியராக சரி செய்தாங்க. அந்த வீடியோ நல்லா பாருங்கள். சேலையெல்லாம் நல்லா சரி செய்து கொண்டு அதுக்கு பிறகு அவங்ககிட்ட காது கொடுத்து கேட்டுக்கிட்டு பூவையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு மயக்கம் ஆகிட்டாங்க. இங்கே கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் அதுக்கு பிறகு அக்கா மயங்கிட்டா அப்படின்னுட்டு அதுக்கு பிறகு அவன் கோஷம் போடுறான். எல்லாரும் திரும்புதாவ நம்ம தமிழிசைக்கா ஆஹாக்கா ஆக்டிங் தலகம் நம்மகிட்ட தான் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே ஆக்டிங் தலகம் தானே, அதுதான் இதாகுது அப்படின்ட்டு பார்க்காங்க. ஏற்கனவே கண்ணகி வேஷம் போட்டு வந்த ஒரு பெண்மணி வந்து நான் வண்டியில் ஏற மாட்டேன், நான் வேஷம் கட்டி தான் வந்தேனே தவிர செலம்ப தூக்கிட்டு கண்ணகி நீதி கேட்டு மதுரையில் வந்தேனே தவிர மற்றபடி எனக்கு நிதி தந்தாங்க வந்தேன், நான் உள்ள கழிதுங்கெல்லாம் வரல அப்படின்னு அந்த அம்மா காய்ச்சி குச்சின்ட்டு ஓட்டத்தை பார்த்தா அது பெரிய விஷயம். அது தெரியாதுல்ல, நிதி தருது நாடக நடிகை வந்துட்டாங்க. ஆனால் இந்த அம்மா பெரிய நடிகை தான் போல. அப்படியே ஆஸ்பத்திரிக்கும் அப்படியே நம்ம கேமரா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டா. அங்கேயும் பாருங்க. இப்போ தமிழிசைக்கா தான் போய் யார்கிட்டையோ தலைவர் பேசுவார் போல. அது ஐயோ நான் சிவனே அசைய முடியலையேன்னு படுத்துக்கிறது. ஏம்மா வெயில் மயக்கமாக இருக்கட்டும், நீங்கள் இடம்ல தான் இருந்திருப்பிய, இல்லை நீங்கள் கூடி கும்மாளமாக நின்றுட்டு அந்த கேமராவுக்கு அடர்த்தியாக ஆட்கள் நிறைய தெரியணுங்கிறதுக்காக கூடி நின்று நீங்கள் கோஷம் போட்டதில் அந்த அம்மா கோஷம் போடலை, அவங்க மயங்கி விட சொன்னால் விழுந்துட்டு அது வேறு விஷயம். ஆனால் அது அப்படி தான், அந்த நாடகம் தான் பரவாயில்ல, நல்ல நடிகை திறம்பட நடிக்கிறாங்க. இங்கேயுமா வந்து ஆஸ்பத்திரியிலையும் வந்து நடிக்கணும், குளுக்கோஸ் ஏறுதுன்னுட்டு போன வாங்கி இடது கைட்டே நல்லா பார்க்கு, கையை நல்லா தூக்குது. ஆனால் வலது கையை அப்படியே போட்டிருக்கு, ஏன்னா அது வழியே ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கணும்னு அப்படியே போட்டிருக்கு. அசைவற்ற உடம்பாய் கிடக்கிறது. ஆனால் போன மட்டும் கை நல்லபடியாக இடது கை நல்லா தூக்கி பார்க்கு. படுத்து கிடக்குது, இடது பக்கமே படுத்து கிடந்தாலும் சாட்சி கிடந்தாலும் கையை தூக்கி நல்லா போன நல்லா பார்க்கு, பேசுது. அப்படியே அக்காட்ட கொடுக்கு, அக்காவும் பேசுதாவ. இந்த நாடகமெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடுமா? கொஞ்சம் பார்த்து நடிக்கலாம்ல. வடநாட்டில் எடுபடும், தமிழ்நாட்டில் எடுபடும். ஏன்னா இங்கே பெரியார்னு ஒரு ஆள் பிறந்து வளர்ந்து அப்படி நிறைய விதைச்சிட்டாரு, பகுத்தறிவை விதைச்சிட்டாரு. அதனால சங்கிகள் நாடகம் எடுபடாது.